13 புள்ளி சந்து புள்ளி 7ல் நிறுத்துற மாதிரி புள்ளி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் 3 புள்ளியில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சூப்பரான விளக்கு கோலம் தான் போட போகிறோம். போடுறது ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட போட்டுடலாம். இப்போ இந்த பூவுக்குள்ளே சின்ன சின்ன அரும்புகள் மாதிரி ஒரு 6 அரும்பு வரைஞ்சிட்டு அதுக்கும் நம்ம கலர் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் சின்ன பூவுக்கு பிங்க் கலரும் வெளியே இருக்கிற பெரிய பூவுக்கு டார்க் ப்ளூ கலரும் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூவோட ஓரங்களுக்கு சின்ன சின்ன அரும்பு மாதிரி எல்லோ கலரில் பாயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர்லனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த பூ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். சென்டருக்கு எல்லோவும் குங்கும கலரும் வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பூவை சுற்றி இருக்கிற அப்படியே புள்ளியே ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். எக்ஷகன் ஷேப்க்கு வரும். இப்போ நம்ம அவுட்ரு ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம டிசைன் கொடுக்குறதோ கலர் கொடுக்குறதோ நம்மளோட விருப்பம். நான் சின்னதாக சுழிச்சு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுழிச்சு விட்ட எல்லா இடத்துலையுமே நான் எல்லோ கலரும் குங்கும கலரும் வச்சு பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோலம் மங்களகரமாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய கோலங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, பூஜா டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ்னு எல்லாமே சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கு வரைய போகிறோம். நம்ம புள்ளி வச்சதில் லாஸ்ட் புள்ளிக்கு முன் புள்ளியில் நம்ம விளக்கு வரைய போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்னர் புள்ளியை விட்டுட்டு அதுக்கு மேல் புள்ளியில் நம்ம விளக்கு அழகாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். 3 புள்ளியில் விளக்கு வரைஞ்சிட்டு தீபத்துக்கு ஒரு புள்ளின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கையும் சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 6 சைட்லேயும் முதல் புள்ளியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த புள்ளியில் விளக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம விளக்குக்கு கலர் கொடுக்கறது இல்லை ப்ளைனாக விடுறது எல்லாமே நம்மளோட விருப்பம். நான் எதிர் விளக்குக்கு ஒரே கலர் சொல்லிவிட்டு 3 கலர் 6 விளக்குக்கும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். விளக்குக்குள்ளே தீபம் எரியறதுக்கு மட்டும் எல்லோ கலரும் நடுவில் ரெட் கலரும் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுழிக்குள்ளேயும் அதே மாதிரி மஞ்சள் கலரும் குங்கும கலரும் பாயிண்ட் பண்ணி வைக்கிறப்ப நம்மளுக்கு விளக்கு மங்களகரமாக இருக்கும். நீங்கள் 6 விளக்குக்கும் வேறு கலர் வேணாலும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ எல்லா விளக்குக்குமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த விளக்கை சுற்றி ஒரு வளைவு மாதிரி வளைச்சி போட போகிறோம். 4 புள்ளியே இதே மாதிரி 2 பக்கமும் 4 புள்ளி, 4 பக்கமும் 4 புள்ளி இந்த மாதிரி வளைச்சி போட்டோன்னா விளக்கு மட்டும் உள்ள சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா விளக்குக்குமே 4 புள்ளியை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அது பாக்ஸுக்குள்ளே தனியாக நம்மளுக்கு விளக்கை மட்டும் அழகுபடுத்தி காட்டும். போடுறது ரொம்ப ஈஸி. எல்லா சைடுக்கும் 4 புள்ளி கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விடுறப்பயே அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு விளக்கும் தனியாக தெரியும். நம்ம வேணும்னா விருப்பம் இருந்தால் உள்ளே செம்மண் கூட கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். விளக்குக்கு சின்னதாக அரும்பு மாதிரி கொடுக்கறது, இல்லை டெக்கரேட் பண்ணுறது, இல்லை இப்போ வரைஞ்ச இந்த பாக்ஸுக்கு சைடில் அரும்பு மாதிரி கொடுக்கறது, இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கோலத்தை அழகுபடுத்துறதுக்கு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6 விளக்கும் தனியாக இருக்கிற மாதிரியும் தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஷேப்பும் அந்த மாதிரி தெரியும். நம்மளுக்கு மிஸ்டேக்கே இல்லாமல் அக்கு மாதிரி 3 புள்ளி நிற்கிது. இந்த 3 புள்ளிக்கு நம்ம எந்த டிசைன் வேணாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் சின்னதாக அதுக்குள்ளேயும் விளக்கு ஷேப்பே வரைஞ்சி விட போகிறேன். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ப்ளைனாக விளக்கு போட்டுட்டு அங்கேயும் சின்னதாக சூழ்ச்சி விட்டுட்டு தீபம் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, விசேஷ நாள், பூஜை நாளுக்கு விளக்கு கோலம் போடுறதுக்கு இந்த கோலம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். போடுறதும் ரொம்ப சிம்பிள், பார்க்கவும் மங்களகரமாக அழகாக இருக்கும். ஆல்ரெடி போட்ட விளக்குக்கு கலர் வச்சதுனால இப்போ உள்ளே வரைஞ்ச எல்லா விளக்குக்குமே சேமாக நான் ஒரே கலராக செம்மண் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களோட விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் தீபம் எரியிற மாதிரி அரும்புகள் மாதிரி போட்டு விட்டோன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா விளக்குக்கு கலர் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற இந்த ஸ்டார் ஷேப்புக்கு நீங்கள் அதே மாதிரி செம்மண் கொடுத்தீங்கனாலும் கோலம் ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். எப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலரு செம்மண் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கும் இப்போ வரைஞ்ச விளக்குக்கு எல்லா இடத்துக்குமே அங்கங்கே கொஞ்சம் எல்லோ கலரும் குங்கும கலரும் பாயிண்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப கோலம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம வெளியே அவுட்ருக்கு இதே மாதிரி இன்னொரு லைன் அவுட் சைடு வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுலையும் நான் செம்மண் கொடுக்க போகிறேன். நம்மளோட விருப்பம் தான். டார்க் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை செம்மண் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் செம்மண்ணோட ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான கோலம் எக்ஸ்பிளைனோட பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.